Good evening students. இன்னைக்கு நம்ம atomic and nuclear physics lesson நம்ம பார்க்க போறோம். So atomic அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா atom level. So முக்கியமா என்ன atom பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா so நமக்கு இது வரைக்கும் நமக்கு கண்டுபிடிச்சதே so நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் quantum mechanics அப்படின்னு. அந்த quantum mechanics எல்லாமே hydrogen level problem. சரியா? so அதுக்கு மட்டும் தான் இது வரைக்கும் தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. so இந்த ஹைட்ரஜன் ஆட்டமோட சைஸ் எவ்வளவு அப்படின்னா 10⁻⁻10 மீட்டர். சரி, முதலாவது இந்த லெசனோட பாதி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்டாமிக், மீதி பாதி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நியூக்ளியர் பிசிக்ஸ். ஸோ அட்டாமிக் அப்படிங்கிறது ஆட்டம்ஸ் அண்ட் சபட்டாமிக் லெவல்ஸ்ல நம்ம படிக்கிறதா நம்ம அட்டாமிக் பிசிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க ஒரு ஆட்டம் அப்படின்னா அந்த ஆட்டமுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒன்று உள்ள நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸ் எதனால உருவாயிருக்குது அப்படின்னா இஸ் மேட் அப் ஆஃப் protons and neutrons. சரியா? இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நியூக்ளியஸ். சரியா? இதை சுத்தில என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகுது இந்த நியூக்ளியஸை சுத்திலும். சரியா? ஒரு ஆட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆட்டம்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் ஸோ புரோட்டான், எலக்ட்ரான், நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ் எதனால உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அதே மாதிரி இந்த நியூக்ளியஸை சுத்திலும் இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த உலகத்துல பிரிக்க முடியாத ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா அதை நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த ஆட்டம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டிவிசிபிள். இன்டிவிசிபிள் அப்படின்னா ஒரு அளவுக்கு மேல என்ன செய்ய முடியாது, நம்மளால பிரிக்க முடியாது. நம்ம லோயர் கிளாஸஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். ஸோ மேட்டர் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு சாலிட், லிக்விட் அண்ட் கேசஸ். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் அதோட பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன செய்யும், மாறுபடும். அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அதே மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆட்டமை நம்ம என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. சரியா? ரொம்ப ஃபேமஸ் அமெரிக்கன் பிசிசிஸ்ட் ஸோ ரிச்சர்ட் ஃபெய்மன் அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்ட் என்ன சொன்னாரு அப்படின்னா அதாவது ஒரு ஆட்டமோட சைஸ் ஆப்பிளோட சைஸ்க்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா ஆப்பிளோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எர்த்தோட சைஸ்க்கு அந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா இது ரொம்பவே இம்பாசிபிள். ஸோ ஆட்டம் எப்படி ஆப்பிளோட சைஸ்க்கு ஈக்குவலா இருக்க முடியும்? ஸோ அவரோட இமேஜினேஷன் இப்படி இருக்குது. ஆட்டம் ஆப்பிளோட சைஸ்க்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஆப்பிளோட சைஸ் எர்த்தோட சைஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஸோ இந்த ஆட்டமை பத்தி நிறைய சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய தியரிஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஆட்டமோட சைஸ் சரி, அது எப்படி இதுக்குள்ள என்னென்ன சபட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் சொன்னாங்க. ஸோ என்னென்ன சயின்டிஸ்ட்லாம் இந்த ஃபீல்டில் ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னா ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட். ஸோ இவங்களோட மாடலை தொடர்ந்து போர் வராரு. ஸோ போர் ஆண்டம் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த போரோட மாடல் ரொம்பவே ஒரு சக்சஸ்ஃபுல் தியரியானது இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்றாங்க சொல்றாங்க. சரியா? அதே மாதிரி ஒரு ஆட்டம் அப்படின்னா அந்த ஆட்டமோட ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ். ஸோ உள்ள நமக்கு நியூக்ளியஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? இந்த புரோட்டானையும் இந்த நியூட்ரானையும் நம்மளால ஃபர்தரா டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இந்த இயர் 1930s என்ன பண்ணாங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணாங்க இந்த புரோட்டானையும் இந்த நியூட்ரானையும் நம்ம என்ன செய்யலாம், இன்னும் ஃபர்தரா நம்ம டிவைட் பண்ணலாம். அதாவது இந்த நியூக்ளியஸை நம்ம இன்னும் ஃபர்தரா டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குவார்ட்ஸ். இந்த குவார்ட்ஸ்ன்றது என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இஸ் a colorful particle. சரியா? ரொம்பவே கலர்ஃபுல்லா பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். சரியா? இதை நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. அதுதான் குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நம்ம பின்னாடி இதை பற்றின ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளேஷனை நம்ம நியூக்ளியர் பிசிக்ஸ் என்ன செய்வோம் பார்ப்போம். தேங்க்யூ.